வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் அவதார் படத்தின் ஹீரோவான ஷாம் போட்ரிங்டன் நடித்து நெட்ஃபிளிக்ஸில் தளத்தில் புதிதாக வெளியாகியுள்ள ஐ வில் ஃபைண்ட் யூ இங்கிலீஷ் வெப் சீரிஸ் விமர்சனத்தை பார்க்க போறோம். தமிழ் உள்ளிட்ட அனைத்து இந்திய மொழிகளிலும் இத்தொடர் டப் செய்யப்பட்டு வெளியாகி உள்ளது. விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இத்தொடரில் ஷாம் போட்ரிங்டன், பிரிட் லோயர், மிலோ வெண்டுமிலியா, எரின் ரிச்சர்ட்ஸ், லோகன் ப்ரோயிங், ஜானதான் டக்கர், சி மைக் பிரைட், வாஸ்ட் சாரங்கா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இத்தொடரை 4 இயக்குநர்கள் இயக்கியுள்ளனர். பிரெட் ஆண்டர்சன், ஆடம் டேவிட்சன், மேக்கி கிலி, மஜா வர்விலோ, இசை டேனி பென்சி மற்றும் சவுண்டர் ஜூரியன்ஸ் ஒளிப்பதிவு. பிராசர் பிரவுன் மற்றும் போரிஸ் மோட்சோவ்ஸ்கி. கதை என்னன்னா, தனது சொந்த மகனை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் ஹீரோ டேவிட் பரோஸ் 5 ஆண்டுகளாக சிறையில் யாரையும் சந்திக்காமல் இருந்து வருகிறார். ஒரு நாள் அவரை சந்திக்க டேவிட் மனைவியின் தகாய தங்கை ரேச்சல் வருகிறார். அவர் ஒரு பாரசிஸ் படத்தை காண்பித்து, உங்கள் மகன் மேத்யூ ப்ரோஸ் உயிருடன் இருக்கிறான் என்று சொல்ல டேவிட் அதிர்ச்சி அடைகிறான். அப்போது இறந்த அந்த பையன் யார்? ஏன் அவனை கொன்று பழியை என் மீது சுமத்தினர்? எதற்காக தன் மகனை கடத்தினர் என்று டேவிட் குழப்பம் அடைகின்றான். தன் மகனை டேவிட் கொன்றதால் அவர் மனைவி செரில், அவர் டாக்டராக பணிபுரியும் மருத்துவமனையின் ஓனரான ரோனல்டை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்கிறார். இதை கேள்விப்பட்ட டேவிட் மேலும் கவலை அடைகிறான். இதற்கிடையில் டேவிட் ஆடைய சிறையில் கொலை செய்ய பல முயற்சிகள் நடக்கின்றன. இதற்கு சிறை அதிகாரியான வெஸ்டன் துணை போகிறான். டேவிட்டை கொல்ல முயற்சி செய்யும் போது டேவிட் சிறையில் இருந்து தப்பித்து விடுகிறான். இதற்கு டேவிட்டின் தந்தையின் நண்பரான ஜெயில் வார்டன் பிலிப்ஸ் மற்றும் அவரின் காவல் அதிகாரி மகன் ஆடம் இருவரும் உதவுகின்றனர். காரணம், இவர்கள் அனைவரும் குடும்ப நண்பர்கள். தப்பித்த டேவிட் தன் மகனை கண்டுபிடிக்க பல முயற்சிகள் எடுக்கிறான். அவனுக்கு உதவ டேவிட்டின் மனைவியின் தங்கை ரேச்சல், அவளின் காதலன் ஹைடன் உதவுகின்றனர். இவர்களை பிடிக்க தந்தை மகள் என்ற 2 FBI ஏஜென்ட்ஸ் சாரா மற்றும் மேக்ஸ் என்று தொடர்ந்து வருகின்றனர். போகும் இடமெல்லாம் இவர்கள் சந்தேகப்படும் நபர்கள் கொலை செய்யப்படுகின்றனர். யார் டேவிட்டின் மகனை கொன்றார்கள்? டேவிட்டால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் அந்த பையன் யார்? என்ன காரணம் என்று மொத்தமுள்ள 8 எபிசோடும் விறு திரைக்கதையால் நம்மை கட்டி போடுகின்றனர். பல சுவாரஸ்யமான காட்சிகள், திருப்பங்கள் என்று இறுதியில் இதற்கெல்லாம் யார் காரணம் என்றும் தெரியும் போது அதிர்ச்சியாக இருக்கிறது. டேவிட் ப்ரோஸாக நடித்துள்ள ஷாம் போட்ரிங்டன் கலக்கி உள்ளார்தான். உயிராக மதித்த மகனை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை கைதியாக குற்ற உணர்வு, தன் மகன் உயிருடன் உள்ளதை அறிந்து தந்தையாக காப்பாற்ற போராடும் கோபம், பதற்றம், ஆக்ரோஷம் என்றும் தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். அவருக்கு உதவும் மனைவியின் தங்கை ரேச்சல், அவளின் காதலன் ஹைடன், FBI அதிகாரியாக வரும் சாரா, மேக்ஸ் என்று அனைவரும் சிறப்பான நடிப்பை வழங்கியுள்ளனர். 4 இயக்குநர்கள் இணைந்து 8 எபிசோடுகள் இயக்கியுள்ளனர். சிறப்பாக செய்துள்ளனர். ஒளிப்பதிவு, எடிட்டிங் என்று டெக்னிக்கலி அருமையான தொடர். இசை டேனி பென்சி மற்றும் சவுண்டர் ஜூரியன்ஸ் திரைப்படத்திற்கு இணையாக இசை அமைத்துள்ளனர். மொத்தத்தில் இந்த தொடர் எப்படி இருக்கிறது என்றால், நாவலை அடிப்படையாக வைத்து இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரிஸ் எடுக்கப்பட்டுள்ளது. அதே நாவலை படிக்கும் அனுபவத்தை இந்த ஐ வில் ஃபைண்ட் யூ வெப் சீரிஸ் தந்துள்ளது என்றால் மிக இல்லை. சஸ்பென்ஸ் த்ரில்லர் ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக அமைந்துள்ளது இந்த ஐ வில் ஃபைண்ட் யூ வெப் சீரிஸ். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.